சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்த கண்டுபிடிச்சாதான் லைஃப் ரொம்ப ஹெவியா இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு லேட்டா தான் புரிய ஆரம்பிச்சது. யாராச்சும் ஒருத்தங்க நம்மள பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்களா? நம்ம எல்லாருக்குமே லைஃப்ங்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாரி ஆயிடுச்சு. அதுல ஏதாச்சும் ஒரு செக்லிஸ்ட்ட ஃபில் பண்ணாம போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஒருவேளை ஃபெயிலியரோங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கே வர ஆரம்பிச்சுரும். சரி, நம்ம எல்லாருக்கும் ஏன் 20ஸ்ங்கிறது இவ்ளோ பிரஷரைஸ்டா இருக்கு? எஸ், 20ஸ்ங்கிறது ரொம்ப கன்ஃப்யூசிங்கான ஒரு ஃபேஸ். உண்மை என்னன்னா, லைஃப்ங்கிறது ஒண்ணும் ரேஸ் கிடையாது. இந்த சோஷியல் மீடியா தான் நமக்கு அது ஒரு ரேஸ் மாரி காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜெனரேஷனோட ப்ராப்ளம் லேசினஸ்ல இல்ல. நமக்கு இருக்கிறது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் சுத்தமா இல்லாம இருக்கிறது. இது 2ம் சேர்ந்தா என்ன ஆகும்? ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். இப்படி பர்ன் அவுட்டா இருக்கிறத பத்தி நெறைய பேர் பேசாத விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பர்ன் அவுட்ங்கிறது ஓவர் ஒர்க் லோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது கிடையாது. எப்பவுமே ஃபியூச்சர பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது அண்ட் பிரசன்ட்ங்கிற ஒரு விஷயத்த சுத்தமா என்ஜாய் பண்ணாம இருக்கிறது. எவ்ளோ கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்ம ஒன்னும் அவ்வளோலாம் பண்ணல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன். ஒருவேளை இதுதான் லைஃபா? இல்ல டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுமான்னு. எஸ், அந்த கேள்விதான் என்னோட டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு.